ஹலோ வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பில்டிங்கோட ப்ளம்பிங் லைன்ஸ், குறிப்பாக அவுட்டர் ப்ளம்பிங் லைன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அவுட்டர் ப்ளம்பிங் லைன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில். ஏன்னா நம்ம இங்கே வாட்டரை கீழேருந்து மேலே வாட்டர் டேங்க்குக்கு நம்ம பம்ப் பண்ணிடுறோம். வாட்டர் டேங்க்லேருந்து உங்களுக்கு அந்த வாட்டர் கனெக்ஷன்ஸு ப்ராப்பராக நம்மளோட டாய்லெட்ஸு, கிச்சன்ஸு, அப்புறமேட்டா சங்கன் ஏரியாஸு, பால்கனிஸ், இந்த இடத்துக்குலாம் நம்ம யூட்டிலிட்டிக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ண அந்த வாட்டர்ஸு மேபி 2.5 இன்ச் லைனு, 4 இன்ச் லைன், அந்த வாட்டர்ஸை நம்ம ப்ராப்பராக வெளியே கொண்டு வரோம் பில்டிங்கோட வெளியிலேருந்து. இதில் என்னென்னா, நம்ம உள்ளே கன்சீல் பண்ணியிருப்போம் பாத்ரூம்லேருந்து, அங்கே நம்ம சங்கன் ஏரியாஸில் நம்ம அவுட்ஸ் தள்ளியிருப்போம் வெளில. இதை ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் லைன்ஸ் எல்லாம் நீட்டாக ப்ளம்புக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா அவுட்டரில் பார்க்கும்போது அந்தளவுக்கு ப்ராப்பராக நீட்டாக இருக்காது. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இது பிளானிங்கில் ஒரு 4 இன்ச் லைனு, ஒரு 2.5 லைனு, வாட்டர் லைனு எத்தனை வருதுன்றதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாம்ப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். நம்மளோட பில்டிங்கில் கிளாம்ப்ஸ் வச்சு நம்ம பண்ணோன்னா ஒர்க் பார்க்குறதுக்கே நீட்டாக அழகாக இருக்கும் நமக்கு. சில நேரங்களில் ரொம்ப கம்மியாக லைன்ஸ் வருது அப்படின்னா கிளாம்ப்ஸ் இல்லாமல் ஸ்பெஷல் லேம்ப்ஸ் மூலியமாகவும் போகலாம். இதில் ரெயின் வாட்டர் லைன்ஸ் எங்கே வருது, 4 இன்ச் லைன் எங்கே வருது, 2.5 லைன் எங்கே வருது, இன்லெட் வாட்டர்ஸ் எங்கே வருது, கிச்சனுக்கு எப்படி லைன் பிரியுது, இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக பிளானிங் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேலேருந்து நம்ம லைன்ஸ் இறக்கணுன்னா நீட்டாக அழகாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ளம்பிங்கில் எதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு, லீக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா பில்டிங்கோட அவுட்டர்லேருந்து பார்க்கும்போது அந்த லீக் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆடாக இருக்கும். ப்ளஸ் நமக்கு ஒரு விதமான ஹெட்டேக் இருக்கும். தண்ணி சொட்டினாலோ போனாலும் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது இல்லாத அளவுக்கு. இதுக்கு மேலே நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக சரஸ்வதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.